ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காகவும் சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வாங்கிக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கியிருந்தேன். நீங்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை இருக்கா, யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இது மாதிரி வீடியோ பார்க்கும்போது நமக்கும் வாங்கணும்னு தோணும். ஆனால் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கலாம். வீடியோலேயே ப்ராடக்ட் டேக் பண்ணிடுவேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் கொடுக்குறேங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சமாக மீஷோலேயும் அதிகமாக ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர். நம்ம கிச்சன் வீடியோஸ் எதை பார்த்தாலுமே அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் வந்து ஷெல்ஃப் லைனர் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறது தாங்க. இதை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரோலுங்க, நல்ல நீளமாக இருக்கும். நம்ம ஷெல்ஃபோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ரெக்ஸின் மெட்டீரியல். நம்ம டைனிங் டேபிள்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 292ங்க. நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிற ஷெல்ஃப் லைன் வந்து வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். இன்னுமே அதில் கலர் கூட போகலைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து லைட்டாக தொடச்சி விடுவேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நீளமாக வந்து கிளாத்துமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அடியில் இது மாதிரி பிரிண்ட் எல்லாம் இருக்கும், மேலே பிரிண்ட்டோட வருங்க. ஷெல்ஃப் லைனர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தாங்க. இங்கே பாரு, தண்ணி பட்டால் மேலேயே தான் இருக்கும். நம்ம க்ளீனாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். பிசு அதிகமாக ஒட்டுறதே இல்லைங்க. நீட்டாக வந்து அப்பப்போ நான் தொடச்சி விட்டுருவேன். கிளாத்தில் துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆயிடுது. நான் போட்டிருக்கிறது வந்து ஒயிட் கலர் தான், ஆனால் கொஞ்சம் கூட அழுக்கு படியவே இல்லை. பார்த்தீங்களா, பிவிசி மெட்டீரியல் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து கிளியறதும் கிடையாது. ரொம்ப நாள் வருதுங்க. இது ஒர்த் ஃபார் பையிங்னு சொல்லுவேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8 ஷெல்ஃப் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த 10 மீட்டர் ரோல்லேருந்தே போட்டு முடிச்சிட்டேன். மீதி இருந்ததையும் வந்து கவுண்டர் டாப் கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் இருந்தது, அதுக்குமே பற்றிக்கிச்சு. ஒரு ரோல் வாங்கினாவே கிச்சனுக்கு வந்து கிட்ட ஷெல்ஃப்லாம் போட்டுக்கலாங்க. நான் இது மட்டும் இல்லாமல் நான் துணி வைக்கிற இடத்துல அந்த கபோர்டுக்குள்ளேயுமே வந்து இதை தான் வந்து வேறு கலரில் வாங்கி போட்டிருக்கிறேன். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொருள் பார்த்திங்கன்னா நான் வாங்கலாமா வேணாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் இதையாடா இவ்வளோ லேட்டாக வாங்கினோம் அப்படின்னு தான் தோணுச்சு. கிச்சன் க்ளீனிங் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. கிச்சனில் ஒரே ஒரு கிளாத் மேட்டு தாங்க இருக்கும். அதையே வந்து நானும் அம்மா 2 பேர் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் லென்த்தியாக ஒரு மேட் வாங்கிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த ரப்பர் மேட் வாங்கினேன். இது நல்லாவே நடக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்டிஃபாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நவுத்தும் போது லைட்டாக வலிக்கி விட்டுரும், அங்கேயும் நவுத்திட்டே இருப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 வரும். ஒன்று வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குங்க. நான் வந்து அடுப்பு கீழேயே ஒன்றும், அந்த சிங்கு ஏரியாவுக்கு அது கீழே ஒன்றும் போட்டுட்டேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேர்னிங்ஸுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் வாங்கினதில் குக்கிங் டைம் அப்படின்னு எழுதியிருக்கும். இது வந்து குழந்தைங்க நின்னா கூட வலிக்கி விடாது, நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிங்க. நம்ம கை வச்சு எடுக்கும்போது தான் ஈஸியாக எடுக்க முடியும், ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தாங்களா, நாமளும் சரி ஒருக்கா வாங்கி தான் பார்ப்போமேன்னு வாங்கினேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இப்போ போட்ட உடனே கிச்சனோட லுக்கே மாறி போன மாதிரி ஆயிடுச்சு. இதில் தண்ணி பட்டாக்கிது உதாய்க்குமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். மேலே தண்ணி ஊற்றினா கூட கீழே அப்படியே நல்லா உறிஞ்சிக்குதுங்க, ட்ரை மேட் மாதிரி. ஈஸியாக வந்து நீங்கள் அழுக்கு படிஞ்சதுன்னா கூட வாஷ் பண்ணி இப்படி காய வச்சுக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேக் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஒரு 5-6ன்னு நினைக்கிறேன். 6 ஒரு ப்ராடக்ட் வருங்க. ஏன்னா இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நிறைய பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இப்போ மாவோ இல்லை பாலோ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவோட வாசனையெல்லாம் பாலுக்குள்ளே அப்படியே உள்ளே இறங்கிரும். இதுவே வேறு எது வச்சாலுமே அதுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜோட வாசனை இறங்கின மாதிரி இருக்குங்க. ஆனால் தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு சீல் ஆகாது. சம்படம் கூட உள்ளே வந்து ஏர் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிலிக்கான் லிட் வாங்கி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஏர் போகாதுங்க. எந்த வாசமுமே உள்ளேயோ வெளியேயோ வராது. மெயினாக ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லை, வெளியே கூட இந்த மாதிரி ஏர் டைட்டாக போடணும்னா போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர்லேருந்து பெரிய மாவு குண்டா மூடி வைக்கிற அளவுக்கு எல்லா சைஸ்லையுமே வருதுங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் சிலிக்கான் தாங்க. அது மட்டும் இல்லாமல் லிட்டுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க. பேக்கிங்க்கு மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களுக்கு மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த குக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது, அதாவது சத்து மாவெல்லாம் அரைக்கும் போது இவ்வளோ கிராம் இது போடுங்க, இவ்வளோ கிராம் வந்து இந்த பச்சை பயிர் ஆட் பண்ணுங்க இப்படிலாம் சொல்லும்போது இது மாதிரி ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்னா கூட இது மாதிரி ஒரு வெயிட் மிஷின் வேணுங்க. இது எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்டரி ஆப்ரேட்டடுங்க. 2 செல் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. வெயிட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப் டு 10 kg வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாங்க. நாமளே குட்டீஸ்க்கு ஏதாவது கேக்கோ பிஸ்கட்டோ செய்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த மிஷின் இருந்ததுன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்காக வந்து நான் வெயிட் ஸ்கேல் வாங்கினேன். ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கிறேன், தேவைன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஆயிலில் ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ போண்டா, வடை இதெல்லாம் போடும்போது, அந்த போண்டாலேயே வந்து பலகாரத்தில் அதிகமாக எண்ணெய் இருக்குங்க. நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிக்கி எடுத்துகிட்டு இப்படின்னு ஆட்டினோன்னா அது எண்ணெய்க்குள்ளேயே அந்த பலகாரம் விருந்து தெறிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மாதிரி ஹேண்டிலோடு வாங்கிட்டோம் அப்படின்னா, அழுங்காமல் அந்த பலகாரத்தை எடுத்து மேலே இருக்கிற ஹேண்டிலை லாக் பண்ணிக்கலாம். லைட்டாக உதறனோன்னா இருக்கிற எண்ணெயுமே வந்து அந்த கடாயிலேயே விழுந்துடும். ஸோ எனக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காகவே தாங்க வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2, 3 வீடியோஸில் பார்த்துருந்தேங்க. யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணுறதுக்கே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா இப்போ மெதுவடையெல்லாம் சுடுறோம் அப்படின்னா லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக ஆட்டினோம் அப்படின்னா அது எக்ஸஸ் ஆயில் வந்து ஈஸியாக அங்கேயே வந்து ட்ரெயின் ஆயிரும். நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது மெட்டீரியல். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. லாக் பண்ணிக்கிற மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்குறங்காட்டி எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு சேஃப்டிக்காகவாது இது வாங்கிக்கணும். அடுத்து என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாமாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் தாங்க. இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வாங்கினப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன் 1 மந்த் முன்னாடி. நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்த்துட்டு இது ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் தாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸுங்க. இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட் பென்டோ பாக்ஸ் தான். இது மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விட்ருக்கு. அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்குங்க. அடியில் வந்து பேசிக் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்குறாங்க. இதில் டிட்டாச் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகி தான் இருக்கும். சுற்றி வந்து லாக் பண்ணுறதும் இல்லை ஏர் டைட்டாக லாக் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெயின் போர்ஷனில் வந்து ரைஸோ இல்லை மெயின் டிஷ் ஏதாவது கொடுத்துட்டு சைடில் வந்து ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஃபுல்லாகவே கேஸ்கட் இருக்கிறதுனால சூடுமே ஓரளவுக்கு தாங்குது. எங்கேயுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதில்ல. நான் தண்ணி ஊற்றி கூட இது மாதிரி ஆட்டி பார்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து தண்ணி வெளியே வரலிங்க. கிட்ஸுக்கு வேணால் தாராளமாக அந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கலாங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கூட வந்து இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஒரு காம்போவில் ஒரு பொருள் கிடைக்குமான்னு தாங்க இருந்துச்சு. கடையில் போய் நம்ம தனித்தனியாக வாங்கணும்னா ஒன்றே வந்து 60, 70 ரூபா, 80 ரூபான்னு போட்டு 6 பொருளை சேர்த்து வாங்கும்போது கிட்டத்தட்ட 600, 700 ரூபா ஆயிருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்தியே காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. 300 ரூபாய்க்கு கம்மியாகவே இத்தனை பொருள் வாங்கிட்டோம். எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா நான் கூட வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு. 6 பொருளில் ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அந்த டாங் மட்டும் எனக்கு சரியாக வரல. அது மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதுவே இந்த முட்டை கலக்கிற இந்த ஒரு விஸ்கர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. மேஷருமே செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து ஃபுல் காலாக செஞ்சோம் அப்படின்னா எனக்கு வந்து இது மாதிரி திருப்பி போகிறதுக்கு இந்த ஹேண்டில் வேணும் அப்படிங்கிறக்காகவே இது வாங்கியிருந்தேங்க. ஆல்ரெடி இட்லி எடுக்கிற அந்த இடுக்கியை வச்சு எடுத்துகிட்டு இருப்பேன். அது வந்து சப்பாத்தி ஈஸியாக உடஞ்சிரும். ஆனால் இது எடுக்குங்காட்டி நான் உடையாமல் வருதுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த டாங் மட்டும் எனக்கு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. 6 பொருளில் இந்த ஒரு பொருள் மட்டும் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஆனால் அந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த 5 பொருளுமே சாட்டிஸ்ஃபைன் தாங்க சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா பீஸா கட்டுற முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா க்யூட்டான பொருள்னு சொல்லணுங்க. இது வந்து குட்டியான கடாய். அது வந்து காப்பர் பாட்டமோட 2 ஹேண்டிலில் அழகாக இருந்தது. குட்டியாக இருந்தாலுமே நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. இதனோட கடாயில் என்ன பண்ணுறது பார்த்தா இதில் ஒரு பூரி கூட சுடுற கரெக்டாக தாங்க இருக்குது. எனக்கு வந்து நிறையா ஆயில் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காதுங்க. ஏன்னா ஒருக்கா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பெரிய வடசட்டியில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அத்தனையுமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து இது மாதிரி குட்டி வடசட்டியாக இருந்துச்சுன்னா சாரிங்க வடசட்டின்னு தான் நாங்களாம் சொல்லுவோம். கடாய் வீடியோக்காகத்தான் சொல்கிறேன். இந்த குட்டி கடாயாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி கம்மியான ஆயிலே சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். உள்ள யாராவது என்னை மாதிரி வடசட்டின்னு சொல்லுவீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அரிக்கி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, இதில் எந்த அளவுக்கு எண்ணெயோடு எடுக்கிறோம். அதுவே அந்த அரிக்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்லாமே பூரியோ ஏதோ ஒன்று ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய கடாயை வச்சுட்டு அதை நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த குட்டி கடாயை வச்சு ஈஸியாக வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் பையிங் தாங்க சொல்லுவேன். அடுத்து நான் வாங்கிக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீலர் தாங்க. இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்குமே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 சைடும் வெவ்வேறு பிளேட்ஸ் இருக்குங்க. இதில் ஒரு சைடு எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக தோல் சீவிக்கலாம். இதுதான் காமனாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இது எதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நார்மல் பீலரில் இது மாதிரி தோல் சீவிக்கலாங்க. இது வந்து எனக்கு இதுவே வந்து காய்கறி தோல் சீவருக்கு ஓகே. இதுவே ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நீளமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு வந்து கத்தியில் கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் தடிமனாக வந்துடும், வேகவும் வேகாது. அதுவே இது மாதிரி ஒரு பீலர் வாங்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரி பூவாக நீளமாக அழகாக வருதுங்க. இது மாதிரி நீளமாக இருந்ததுன்னா குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரைத்தாக்குள்ளெல்லாம் போட்டு கொடுக்கலாம், சாலட்ஸ்குள்ளே ஆட் பண்ணுறக்கு. இதையே தாளிக்கும் போது நூடுல்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா எது நூடுல்ஸ் எது வெஜிடபிள்ஸ்னே தெரியாமல் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக ஃபைபர் ரிச்சாக கொடுக்க முடியும் நம்மளால். மோஸ்ட்லி எல்லா பொருளையுமே வந்து வீடியோலேயே டேக் பண்ணிடுவேங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லைனாக அதோட பொருள் பக்கத்தில் வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம்.
இவ்வளோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் காட்டின பொருளில் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோ தாங்க. அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.